Hi, welcome to Veranda Race English is Easy. Good evening, all of you. So, because for a long message, good evening. So, I'm not able to read all the names like Aruna, Arul, Arun Chidambaram, Niveda, Bhuvaneshwari. So, long up. So, good evening, all of you. Okay, Kalaiselvi, good evening. Okay, so, நேத்திக்கு நம்ம வந்து rule 15 and 16 பார்த்தோம். So once I thought I'll combine the rules. Sandhya, good evening அப்படின்னு சொல்லிட்டு பட் கொஞ்சம் ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் ப்ராபப்ளி அந்த டாபிக் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் ஆர் ரெண்டு ரூலை ஒன்றா செய்யும் பொழுது நமக்கு அது டஃப்பாக இருக்கலாம். ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் கேரி ஓவர் த இன்கம்ப்ளீட் எக்ஸசைசஸ் today along with mock questions. அதனால தான் நான் mock questionsனு கொடுத்தேன். It's not a complete mock paper. Good evening Jayasubi. Okay, so இப்போ நம்ம இந்த rules 15 and 16 பார்த்துட்டு ஒரு mock question of parajumbles and clause இது ரெண்டையும் பார்க்கலாம். ஏன்னா error spotting or what to say error spotting பார்த்துட்டோம், sentence connector that is match the column பார்த்துட்டோம், then word swap and word usage பார்த்துட்டோம். So I thought tomorrow இதில் ஒரு parajumblesum ஒரு clauseum பார்க்கலாம். Then whatever is left out that will also be covered in upcoming sessions. Good evening Divya. Okay, so rules 15 and 16 talk about transitive and intransitive verbs. So again let me tell you, transitive verbs அப்படினு சொன்னால் it transfers the action on a noun. So இந்த verbுக்கு பிறகு நமக்கு ஒரு நவுனோ ஒரு ப்ரோனவுனோ இருக்க வேண்டும். So that noun or pronoun will tell you who or what. whoன்னு சொல்றதை விடையும் whom or what அப்படின்னு சொல்லணும். So சில ma'am one request. What is it Arun? Post your request. It will be helpful for everyone. Okay, so he enjoyed what இருக்கணும். அப்படி இல்லை சில verbs எல்லாம் கண்டிப்பாக transitive. ஓகே, அந்த இதை தான் நம்ம கற்றுக்கணும். ரூல் 15 வந்து அதுதான். குட் ஈவினிங் வெங்கட், சில verbs எல்லாம் கட்டாயமாக transitive verbs. ஸோ ஏதான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ அந்த வாட்னு வரும்பொழுது நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து வாட் ஆல் வி கேன் என்ஜாய், ஒரு பார்ட்டியில் வந்து ஃபுட் என்ஜாய் பண்ணலாம், இல்லைன்னா அதோட மியூசிக் என்ஜாய் பண்ணலாம், இல்லைன்னா அங்கே இருக்கிற பீப்புள் ஃப்ரெண்ட்ஸை என்ஜாய் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இங்கிலாந்து கோயிங் டு என்டர் ஃபைனல்ஸ். எஸ் வெங்கட், தேவர் ஆல் வாட்சிங். அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் என்ன கொடுக்கலாம், ஷார்ட்ஸில் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, எது எப்படி போனாலும் இங்கிலீஷ் மேம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்ருக்காங்கன்னா. அப்போ தான் இன்னொருத்தங்க சொன்னாங்க, அவங்களுக்கு இங்கிலாந்து வின் ஆகுது இல்லை, அதனால் அவங்களோட லாங்குவேஜ் இங்கிலாந்து இல்லையா, அதனால் ஷீ இஸ் வெரி ஹாப்பினாங்க. 120 அருண் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்கீங்க? Please make it a separate playlist. It will be huge help for us. Okay, அது செப்பரேட் பிளேலிஸ்ட்டாக வரலையா? ஸோ அது என்ன செய்யணும்னு நான் கேட்டு செய்கிறேன்ப்பா. ஏன்னா எனக்கு டெக்னாலஜி தெரியாது, நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், கிளாஸ் டீச்சிங் தான் தெரியும். ஸோ ஐல் ஜஸ்ட் ஆஸ்க் ஹெல்ப், ஓகே, ஃப்ரம் த டெக்னிக்கல் பீப்புள் டு மேக் இட் ஆஸ் அ செப்பரேட் பிளேலிஸ்ட். ஷியோர், ஓகே, கண்டிப்பாக அது உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். ஐ மேக் த ஆஸ்க் தெம் டு டூ தட். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டியில் ஃபுட் ஆர் வாட் டு சே ஃபுட், பீப்புள், இல்லைனா மியூசிக், இல்லைனா அந்த வாட் டு சே த டெக்கரேஷன், ஸோ வேறு விஷயமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்மளாக வந்து வாட் கொடுக்க முடியாது. பட் அந்த ஹோம் அப்படிங்கிறதுக்கு அவரே, அவர்களே அப்படின்னு நம்மளுடைய அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்மளால் சொல்லிட முடியும். அதனால் இந்த மாதிரியான ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் பக்கத்தில் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் போட வேண்டும். இதுதான் ரூல் நம்பர் 15. ஓகே, ஸோ இது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸசைசஸில் we will see. ரூல் 16 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, certain verbs not followed by reflexive pronouns. ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எரர் கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஆக்ட், ஹைட், ஷேவ், பேத் அப்படியெல்லாம் இருக்கிற வேர்ப்ஸு it is always intransitive. So rule 16, so rule 16 பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேர்ப்ஸுமே 80% of the verbs வந்து both வரும். 10% always transitive, 10% always intransitive. அதுதான் rule 15 and 16. So after this verb you don't have an object or a noun. Okay, இப்போ பாருங்க, இது நம்ம நேத்திக்கும் பார்த்தோம். So most of the 80% of the verbs will be transitive as well as intransitive. So இதை நான் கிளியராக நேத்திக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதையும் இன்னைக்கு நீங்கள் பிடிஎஃபாக எடுக்கும்பொழுது I want you to get this. Okay, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா it answers how, why, when, where. ஸோ இதெல்லாமே ஸோ பக்கத்தில் நிறைய வேர்ட்ஸ் இருந்தால் அது டிரான்சிட்டிவ் கிடையாது, வேறு வேறு ஆன்சர்ஸ் வருது. ஸோ அதே verb play acts as intransitive in these sentences, whereas இந்த இடத்துல this play is transitive because it tells you what, play what. Is that clear? இப்போ பாருங்க, same verbs transitive, intransitive. So இங்க பாருங்க, mango tastes sour. How? Whereas please taste this dish. Taste what? புரியுதா? ஸோ நான் ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மிச்சம் எல்லாமே இதே மாதிரி தான். The wind is blowing hard. How? Manner. Whereas the referee blew what? A whistle. Okay, so what or whomக்கு ஆன்சர் வந்தால் அப்போ அந்த verb transitive, whereas வேறு எல்லா questionஸ்க்கு ஆன்சர் வந்தால் intransitive. So 80% of the verbs will be both transitive and intransitive, whereas ஒரு 10% of the verbs வந்து always transitive. பார்த்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து நம்ம இன்னைக்கு நியூ டாபிக்ஸ் பார்க்குறோம். டாபிக்ஸ் இன் த சென்ஸ் இதில் எது நியூ லெசன்ஸ் எஸ்டர்டே கவர் பண்ணாததை இப்போ நான் கவர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ், borrow, bring, discuss, raise, offer, pay, write, promise, have. இந்த மாதிரியான verbs always transitive. You have what கொடுக்கணும். You promise somebody. So you need some, you pay what? You pay what or you pay whom? So இந்த மாதிரியான verbs always transitive. They cannot be without any object. The instructor addressed what? The students' question. Miriam borrowed the book. Methodology book. புரியுதா? Can you bring your copy of the? David gave the gift to his sister. So David gave whom? David gave what? So ரெண்டுமே கொடுக்கலாம், whomம் கொடுக்கலாம், whatம் கொடுக்கலாம் ஒரே சென்டென்ஸில், இல்லை ஏதான ஒன்று கொடுக்கலாம். So whom or what வந்தால் object. Is that clear? The committee members will raise what? Money. She has a car. She doesn't have a car. So இந்த மாதிரியான verbs எல்லாம் always transitive. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்ப்ஸை அவங்க எக்ஸாமில் அதிகமாக கொடுப்பதில்லை. ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வாட் இல்லாமல் ஆன்சர் கொடுக்கவே முடியாது. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது இதுதான் உங்களுக்கு இப்போ இம்பார்ட்டண்ட் ஃபார் எக்ஸாம். புரியுதா மேம்? நிறைய டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இருக்கே மேம், நாங்கள் எப்படி மேம் நினைவு வச்சுக்கிறது அப்படின்னு உங்களுடைய பயம் எனக்கு புரியுது. ஸோ இந்த வேர்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ப்ஸ் தான் நிறையா அவங்க எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது ஐ எம் டெல்லிங் அபவுட் ஒரு 10 or 15 years ஆஃப் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய ரிப்பீட் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸை ஃபர்ஸ்ட்டு நம்ம மாஸ்டர் செஞ்சுக்கலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ கட்,
enjoy. So cut, he was playing and he cut அப்படின்னு சொல்ல முடியாது. He cut what? ஒரு நெயிலை உடைச்சிட்டாரா, இல்லை ஒரு ஃபிங்கரை உடைச்சிட்டாரா, இல்லை காலை உடைச்சிட்டாரா, ஏதான ஒன்று சொல்லணும். Is that clear? So அந்த மாதிரி இந்த verbs எல்லாம் always transitive and you need to remember this list for your examination. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஸோ இதை எழுதிக்கோங்க. cut, enjoy, absent, hurt, avail, adapt, exert, reconcile. இன்னும் நிறையா இருக்கு, but these are the most repeated verbs I found in your papers. ஓகே, எப்படி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்க. see எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங்கில். he visited his hometown and enjoyed அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறைய. இதெல்லாம் கொஷின் பேப்பர்லேருந்து நான் எடுத்த எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ். ஸோ இன்கரெக்ட். ஸோ என்ன சொல்லணும்? enjoyed himself. ஏன்னா enjoyed வாட்டுக்கு நம்ம நிறைய ஆன்சர் இருக்குது, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளா இஷ்டத்துக்கு எழுத முடியாது. enjoyed himselfங்கிறது ஒரே ஷியோர் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? எஸ். ஓகே ஓகே, எல்லாரும் க்ரையிங்கில் இருக்கீங்க பிகாஸ் இங்கிலாந்து இஸ் கோயிங் டு வின் இன்டர் ஃபைனல்ஸ் அஃப்கோர்ஸ். she was not careful and so cut with a knife. இங்கே பாருங்கள், இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸோ cut with a knife, cut with what தான் கொடுத்துருக்காங்க, cut what கொடுக்கல. ஸோ அங்கே தான் எரர். cut herself. ஸோ ஏதோ ஒரு பார்ட், ஒரு ஃபிங்கரோ இல்லை ஒரு நெயிலோ எங்கேயோ கட் ஆகியிருக்கிறது. ஸோ யூ நீட் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இஸ் இட் கிளியர்? Nina dried after taking a shower. So dried what? ஸோ ஒரு கிளாத்தையும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஒரு ஹேண்டை ட்ரை பண்ணலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ dried herself. புரியுதா? இதான் ரூல் 15. ப்ளீஸ் ஹெல்ப் வித் த குக்கீஸ். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப், ஹெல்ப்புக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் யோர் செல்ஃப் வித் த குக்கீஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் தி எரர். ஆர் இஃப் இட் இஸ் அ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் இல்லைனா ஒரு சென்டென்ஸ் கரெக்ஷனாக இருந்தால் இப்படி தான் நீங்கள் கரெக்ட் செய்யணும் அக்கார்டிங் டு ரூல் 15. ஓகே, ஸோ இப்போ வாங்க. she cut quickly. இது இன்கரெக்டா? எஸ் அருண். she cut herself quickly அப்படின்னு இருக்கணும். கட்டுக்கு பிறகு adverb quickly வந்துருச்சு. நமக்கு கட்டுக்கு பிறகு ஒரு noun or pronoun வேணும். ஸோ யாருன்னு நமக்கு தெரியாது, அதனால் ஒரு எந்த பாகம் பார்ட் தெரியாது. ஸோ she cut herself quickly. is that clear? ஸோ நமக்கு இதெல்லாம் ஃபாரின் லாங்குவேஜ்னால நமக்கு தெரியாது. ஓகே, கேன் வி ஸ்டார்ட் டூயிங் திஸ்? Johnson has started giving the answer. My sister likes to practice her Spanish by talking to herself. So talking to whom கொடுக்கணும்? talk to. She was very busy talking to அப்படின்னு முடிக்க முடியாது. So talk is a transitive verb to somebody or with somebody. Is that clear? So இப்படி கொடுத்துருவாங்க. The CM of this country was very busy talking to அப்படின்னு போட்டுட்டு வேறு தானும் and hosted dinner அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா அங்கே எரர். ஓகே, Ram wasn't careful and he cut himself with a knife. ஓகே, second one himself. புரியுதா? அருள் மகேஷ் himself. அபிநயா எல்லாருமே பிருந்தா. ஓகே, பிருந்தா அண்ட் ஜான்சன் நிவேதாலாம் தேர்ட் ஒன்னே கொடுத்துட்டீங்க. மை பிரதர் ஆப்சென்டட். இப்போது இந்த ரூல் நமக்கு தெரியலன்னா என்ன சொல்லிடுவோம்? மை பிரதர் ஆப்சென்டட் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் எரர் பிகாஸ் ஆப்சென்டட் requires a whom or what. So himself மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும், what கொடுக்க முடியாது. Okay, the puncture shop was closed
So I fixed the bike myself. Actually இங்க என்னன்னா I fixed what வந்தாச்சு, fixed what வந்தாச்சு, பட் நம்ம எம்ஃபட்டிக்காக நம்ம மைசெல்ஃபும் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்டும் கொடுக்குறோம். ஓகே, டிட் யூ என்ஜாய், டிட் யூ என்ஜாய் அட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். பட் இட் இஸ் அன் எரர். டிட் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப். மிஸ்டர் தாமஸ் burned. Sixth one, himself. So that is a transitive verb. இப்போ புரியுதா? transitive verbs ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும். ஓகே, sixth one himself, fifth one yourself. correct. burn. ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சிலது அங்கே கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டில், இந்த பேர்ன் எல்லாம் நான் அங்கே கொடுக்கல. ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓவர் த பீரியட் எங்கேயானோ நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது வந்தால் அந்த ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஷீ ட்ரைட் ஹர் செல்ஃப். சி, ட்ரை அண்ட் ட்ரெஸ் வந்து ட்ரான்சிட்டிவ். ஆனால் பேத், ஷேவ், இது ஆக்ட், இதெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ். ஓகே, my little cousin dressed dash, she didn't. See, cousin sister னு சொல்கிறது தப்பு. cousin sister or cousin brother னு சொல்லக்கூடாது. cousinங்கிறது தான் வேர்டு. பட் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுனை வச்சு நம்ம அது ஹீயா ஷியான்னு பார்க்கணும். திஸ் இஸ் a cousin is a neuter gender. ஓகே, ஸோ இந்த ஷீயை வச்சுட்டு herself, and all of you have given it rightly. correct. எயித் ஒன் herself கொடுத்துருக்கீங்க எல்லாருமே. கரெக்ட். ரோஹன், did you ask dash the question? did you ask, ஏதான ஒரு ஆப்ஜெக்ட் வரணும். did you ask the teacher or did you ask your mother வரணும். பட் நமக்கு தெரியாது மதரா, டீச்சரா, இல்லை ஃபாதரா, பிரதரா. மேம் கொஞ்சம் லெஃப்ட் மூவ் பண்ணி நிற்காதீங்க, மறைக்குது லைட்டா. ஓகே, ஓகே, எஸ். ரோஹன், டிட் யூ ஆஸ்க், புரியுதா? இப்போ அவங்க ஆஸ்க் யாரை பண்ணியிருப்பாங்க? டேடியா, மம்மியா, பிரதரா, ஃப்ரெண்டா தெரியாது. ஆனால் டிட் யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப். லாஸ்ட் ஒன் எல்லாருக்குமே தெரியும், I introduced myself. ஸோ இது எப்போவுமே கேட்குறோம், இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப், இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப்னு நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஓகே, ஏன் அதை இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப்னு சொல்கிறாங்க? ஓகே, இன்ட்ரடியூஸ் இஸ் அ ஆல்வேஸ் ட்ரான்சிட்டிவ் verb. இன்ட்ரடியூஸ் somebody, introduce yourself. is that clear? இன்ட்ரடியூஸ் யுவர் ஃபாதர், ஏதான ஒரு இன்ட்ரடியூஸ்க்கு பிறகு அந்த வாட் ஆர் ஹோம் கொடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ அந்த இதில் வந்து இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஏன் சொல்கிறோம்? பிகாஸ் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இதுதான் ரூல் 15. ஸோ இப்போ வாங்க க்ளாஸ் செய்யலாம் வித் 5 questions. countries which have அப்படின்னு கொடுத்துட்டு I have given you 5 options. decided, progressed, insisted, embarked and initiated. ஸோ எதுக்கான மீனிங் தேவையா? உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எதுக்கான மீனிங் தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா I understand that you know those words. decided அப்படின்னால் முடிவெடுப்பது. progressed அப்படின்னால் ஒரு வளர்ச்சியை குறிப்பது. insisted, say something strongly, வலியுறுத்துவது. embarked வேணுமா மீனிங்? embarked means to get inside any vehicle, that is called embark. to board a vehicle,
is called, Arul Mahe, I am telling, to board any vehicle is called embark. Disembarkனா ஒரு வெஹிக்கிள்ல இருந்து இறங்குவது, எம்பார்க்னா ஒரு வெஹிக்கிள்ல ஏறுவது, கார்லேருந்து காருக்குள்ள ஏறுவது, ஒரு ட்ரெயின்ல ஏறுவது எம்பார்க்டு. ஓகே. இன்சிஸ்டட், இன்சிஸ்டட்னா வலியுறுத்துவது, சே சம்திங் ஸ்ட்ராங்லி. அதுக்குள்ள ஜான்சன், பிரவீனா, நிவேதா, பிருந்தாலாம் ஆன்சர் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. குட் ஈவினிங் பாட்ஷா. இனிஷியேட்டட், right answer. Countries which have initiated programs of economic development often run into. So initiated அப்படினா started, initiated na started. Countries which have started programs of economic development often run into unsuspected barriers. Barriers அப்படினா தடைகள், hurdle, obstacle, அதெல்லாம் synonyms. Okay. Which threaten, threaten na பயமுறுத்துவது, and often அப்படின்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன்னுக்கு பாருங்க, activate, deteriorate, halt, cut, enlighten. ஸோ இதுக்கு எதுக்கெல்லாம் மீனிங் வேணும்? ஆக்டிவேட் அப்படின்னால் ஒரு அதை ஒர்க் செய்ய வைப்பது, அதுதான் ஆக்டிவேட். டிட்டீரியரேட் அப்படின்னால் அதை பின்தங்க செய்வது, ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறத குறைப்பது, வர்சன். or to lessen the quality of work is called deteriorate. Halt அப்படின்னால் stop. ஓகே. கட், ஓகே, கட்டுன்னா தெரியும். என்லைட்டன்னா ஒருத்தருக்கு புரிய வைப்பது, to make somebody understand. So which threaten and often, என்ன ஆன்சர் வரும்? halt the, halt, correct. Divya, halt na stop. Okay. And often stop the dash needed growth of the economy. Okay. Halt is the right answer here. Wait, 2B irunga mara. 2B. 1 minute. நீங்க எல்லாரும் 1 minute. Okay. Which threaten, 2B, correct. 2B, stop, deteriorate, because lessen the quality, அதாவது வளர்ச்சி அடைவதை குறைப்பது. ஹால்ட்னா கம்ப்ளீட்டா நிறுத்துவது. Is that clear? Divya, halt means stop. ஒரு இதை நிறுத்துவதற்கு halt. ஆனால் டிட்டீரியரேட்னா அந்த வளர்ச்சியை குறைப்பது, அதுதான் டிட்டீரியரேட். ஸோ இங்கே வந்து சில தடைகள் வந்து பயமுறுத்தி, சில ஆஃபன் நிறைய வாட்டி அதோடைய வளர்ச்சி பாதையை அது குறைத்து விடுவது. டிட்டீரியரேட் புரியுதா? மீனிங் ஹால்ட்டுக்கும் டிட்டீரியரேட்டுக்கும், ஹால்ட்னா மொத்தமாக நிறுத்துவது, டிட்டீரியரேட்னா அந்த வளர்ச்சியை குறைப்பது, வேகத்தை குறைப்பது. ஸோ இனிஷியேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட், கண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது, ப்ரோக்ராம்ஸை ஸ்டார்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு சில ப்ரோக்ராம்ஸை ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத, யோசிக்காத சில தடைகள் வந்து அதை பயமுறுத்தி முக்கால்வாசி, ஆஃபன்னா முக்கால்வாசி டைமில் வளர்ச்சியை குறைத்து the dash needed growth. ஸோ பாசிட்டிவ்லி வராது, ஹோப்ஃபுல்லி வராது. ஓகே, இது ரெண்டும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். டெஸ்பரேட்லி, கரெக்ட். டெஸ்பரேட்லினா என்ன? டெஸ்பரேட்லினா டூயிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் டு ஃபார் சம்திங். பிரவீனா, டெஸ்பரேட்லி இருங்க. என்ன கம் வாட் மே, என்ன செய்தாவது அடைந்து விடுவது அப்படிங்கிற பொசிஷனுக்கு பேர் டெஸ்பரேட்லி. ஓகே,
எல்லா அலார்மிங்லி இல்லை, டிசெப்டிவ்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. டிசெப்டிவ்லினா சீட்டிங். ஓகே, டிசெப்டிவ்லினா ஒரு மாறுபாடான ஒரு தோற்றம் இஸ் கால்ட் டிசெப்டிவ்லி. நல்லா இருக்கிற மாதிரி இருந்து ஆனால் அது நல்லா இல்லை, அது பேர் டிசெப்டிவ்லி, ஏமாற்றுவது. ஆனால் டெஸ்பரேட்லினா என்ன செய்தாவது, இப்போ நம்ம எல்லாரும் we are all desperately needful of a job. இஸ் தட் கிளியர்? என்ன செய்தாவது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் டெஸ்பரேஷன். ஓகேவா? ஸோ என்ன செய்தாவது growth of the economy தேவை. இஸ் தட் கிளியர்? புரிஞ்சிச்சா மீனிங்? டெஸ்பரேட்லி doing everything to achieve something is called desperation. Desperate நாள் adjective, we are all desperate, we are all desperately working. So desperately adverb. We are all desperate to get the job, we are all desperately working to get the job. புரியுதா? இது adverb, ly போட்டிங்கன்னா adverb, அது இல்லாமல் சொன்னீங்கன்னா adjective. டெஸ்பரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா noun, சப்ஜெக்ட் ஆகவோ ஆப்ஜெக்ட் ஆகவோ வரும். ஃபோர்த் ஒன், ஜான்சன் ஃப்ளக்சுவேட்ஸ் கொடுத்துட்டாரு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் டேஷ் ப்ரொடக்டிவிட்டி ஃபெயில்ஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃப்ளக்சுவேட்ஸ். ஃபால்டர்ஸ், இருங்க நான் எக்ஸாக்டாகவே சொல்லிடுறேன். ஃபால்டர்ஸ் அப்படின்னால் டு லூஸ் கான்ஃபிடென்ஸ், டு வீக்கன், ஒரு நல்லா போயிட்டுருக்கிறத தடுமாற செய்வது வந்து ஃபால்டர்ஸ். ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறத தடுமாற செய்வது ஃபால்டர்ஸ். டீவியேட்ஸ், டு சேஞ்ச் டிரெக்ஷன், மாறுபாடு, ஒரு வழியை மாற்றுவது வந்து டீவியேட்ஸ். லோயர்ஸ், பிரிங் டவுன், லோயர்ஸ்னா பிரிங் டவுன். dissolves அப்படினால் அழிப்பது. ஓகே, totally remove. Okay, salt is dissolved in water. So மொற்றமா அழிவது, dissolves. Fluctuates, up and down, moving forward and backward. புரியுதா? falters அப்படினால் fault. ஓகே, புரிஞ்சுதா பிருந்தா? ஃபால்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே மீனிங் புரியுதா? ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதனால் என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் அப் அண்ட் டவுன். ஸோ இட் ஃப்ளக்சுவேட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி ஃபெயில்ஸ் டு ரெஸ்பாண்ட். இதனால் ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்தபடி இருக்கலை. And the country's goal of raising standard of living for its people are dash. ஸோ எல்லாமே மீனிங் புரிஞ்சிருச்சா? இத்தனைக்கும் நான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் எடுத்திருக்கேன். ஓகே, வாட் இஸ் தி இப்போ இதுக்கு வேணுமா? போஸ்ட்போன்ட் அப்படின்னால் டிலேட், தள்ளி போவது. ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னால் இரிட்டேட்டட், அனாய்டு. ஃபெயிலியர்னால irritated or annoyed. Suspended, stopped. Criticized, tease பண்றது. Temporarily stop, fulfilled, achieve. So achieved இல்லை. ஓகே, others suspended, postponed ரெண்டும் கொடுத்துருக்கீங்க. Postponed, raising standard of living for its people are. Don't you think suspended? Temporarily stopped, temporarily stopped, temporarily. Okay, okay. So postponed தெரியாது, அது postpone ஆகுமா
அப்படின்னு நமக்கு தெரியாது. temporarily stopped. Is that clear? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் நீங்கள் எடுத்துருவீங்க. 2 ஆப்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அது போஸ்ட்போண்டா இல்லை சஸ்பெண்டடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் உங்களுக்கு க்ளூ. பேரியர்ஸ், ஓகே, அண்ட் ஆஃபன் இட் ஸ்டாப்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால் சஸ்பெண்டட், டெம்ப்ரரிலி ஸ்டாப்ட். ஸோ அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ணி அதை கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற ஒரு புது ப்ரோக்ராம் எடுப்பாங்க. ஓகே, ஸோ டெம்ப்ரரி ஸ்டாப்ட். ஸோ தட் இஸ் த வேர்ட் ஃபார் சஸ்பெண்டட். ஸோ ஒரு clause செய்யும் பொழுது we are learning more words. ஸோ 5 blanks அப்படின்னு சொன்னால் 5 ஆப்ஷன்ஸ்னா 25 வேர்ட்ஸோட மீனிங் நமக்கு தரவாக தெரியுது. இத்தனை நாள் நிறைய வேர்ட்ஸ் நமக்கு ஈஸியான வேர்ட்ஸ் தான். ஆனால் நம்ம அதை அவ்வளோ கவனமாக, நாட் ஓன்லி யூ, நானுமே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும், தமிழில் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தரவாக அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸையே. இஸ் தட் கிளியர்? ஸோ நவ் லெட் அஸ் டூ பேராஜம்பிள்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளுடைய மாக் பேப்பரில் தான் நம்ம பேராஜம்பிள்ஸ் செஞ்சோம். ஸோ வாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ். ஐ எம் ஜஸ்ட் ப்ரஷிங் அப் யுவர் memory for solving parajumbles. So what you need to do is identifying the topic of the paragraph. ஸோ ஒரு 5-6 சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த பேராகிராஃபில் என்னத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ எல்லா சென்டென்ஸ்லேயும் பொல்யூஷன் இருந்தாலும் ஓகே, அந்த பொல்யூஷனோடைய காசஸை பேசுகிறாங்களா, பொல்யூஷனோடைய கான்சிக்வன்சஸை பேசுகிறாங்களா, இல்லை பொல்யூஷனை பற்றின எவ்வளோ கண்ட்ரீஸில் இருக்குது பேசுகிறாங்களாங்கிறது தான் டாபிக். பொல்யூஷன் இஸ் நாட் த டாபிக். புரிஞ்சுதா நல்லா? ஸோ அது என்ன பேச வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டோன்னா we can find out the first sentence. Okay, Jayashree, you are present. Thank you. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ரிக்வயர். ஏன்னா நம்ம யாருக்காக இதை செய்கிறோன்னு நமக்கு தெரியல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு ஈக்குவல் தான். ஸோ யாருக்காக செய்கிறோன்னு தெரியல. ஸோ பட் ஐ ரிமெம்பர் த கொஷன்ஸ், த டவுட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டாபிக் சென்டென்ஸை அதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த கண்டுபிடிக்கும் போது யூ ஹாவ் டு டூ த எலிமினேட்டிங். அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை எப்படியெல்லாம் எலிமினேட் செய்யலாம்? இப்போ ஒரு சச், திஸ்ங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் இருந்தால் இட் cannot be the first sentence. அதே மாதிரி ஆர்டிக்கல் த இருந்தால் அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாதுன்னு எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அதுக்கு நடுவில் இதை படிச்சுட்டே வரும் பொழுது ஏதானும் 2 சென்டென்ஸை உடனுக்குடன் வரா மாதிரி பேர்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ரஃப் காலமில் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் சிமிலர் டு யுவர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன் ரீசனிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் ஃபாலோ பண்ணிடுங்க. அதற்கும் அப்படி அந்த பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு கூட சம்டைம்ஸ் லிங்கிங் இந்த சென்டென்ஸ்க்கு பிறகுதான், அதாவது ஒரு கனெக்டார், கன்ஜங்ஷன்ஸ் வச்சும் நீங்கள் 2 சென்டென்ஸை நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 3 கண்டுபிடிச்சிடும். மிச்சம் 2 நீங்கள் எப்படி ஒரு சீட்டிங்கை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இதில் 2 டைப் ஆஃப் பேராஜம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ 2 டைப்பும் ஒரு கொஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு விதமான கொஷன் எப்படின்னா, they'll give you all the sentences 4 or 5 or 6 சென்டென்சஸை கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட்டாக உங்களை கேட்பாங்க, ஒரு ஆன்சராக கேட்பாங்க. அந்த மாதிரி இது 1 மார்க். இப்போ இது ஒரு கொஷன் 1 மார்க். நீங்கள் எலிமினேஷனில் போகணும். ஓகே, டோன்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இன்னொன்று எப்படின்னா, அதே மாதிரி சென்டென்சஸை கொடுத்துட்டு 1 by 1 கொடுப்பாங்க. அப்போது it will be like 5 questions 5 marks. அப்போ இதுக்கு நீங்கள் எலிமினேஷன் யூஸ் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஆன்சர் 1 by 1. ஆனால் 2த்துக்கும் ஒர்க்கிங் இதே தான் டிப்ஸு. ஓகே, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. அது என்ன டாபிக் அது நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ABCD 4 தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு டைப்பு. ஸோ 4-5 ஆப்ஷன்ஸ் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் படியுங்க. ஸோ இது எதை பற்றி பேசுகிறாங்க,
ஏதானும் ஒரு பேர் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்க. லிங்க் பண்ணுங்க. செகண்ட் PJ தான் மேம் டிஃபிகல்ட். நோ ஜெயஸ்ரீ. See, I'll tell you, ரெண்டுத்துலையுமே அட்வான்டேஜ், ரெண்டுத்துலையுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இல்லை பிரியா அண்ட் பிருந்தா, லெட் மீ டெல் யூ, தட் இஸ் நாட் தி ஆன்சர். ஏன்னா ஒருத்தர் போட்டிங்கன்னா எல்லாருமே அதே போடுவீங்க. நோ, தட் இஸ் நாட் தி ரைட் ஆன்சர். கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு பாருங்க. பிரியா, பிருந்தா, சந்தியா, ஜெயஸ்ரீ, ஷியாமலா, BCDA இல்லை ஆன்சர். And Jayashree, let me tell you, that is not difficult. See, இதில் ஒன்று என்னன்னா, இப்போ அந்த ஒரு எலிமினேஷனில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா, Jayashree, bank aspirant, welcome after a long time, CDBA, Niveda, right. So, Jayashree, bank aspirant, Niveda, CDBA கொடுத்துருக்கீங்க. Johnson, CDBA கொடுத்துருக்கீங்க. That is the right answer. Okay. So, Priya, now you found out CDBA. See, ஜெயஸ்ரீயோட இது அது அவங்களோடது மட்டும் இல்லை, எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க அது டிஃபிகல்ட். இல்லை, அதில் நீங்கள் எலிமினேட் செய்ய முடியாது. 5 questions உங்களுக்கு ஈஸியாக ஒரு 3 minutes நீங்கள் கொடுக்கலாம், அவ்வளோ நேரம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ், அந்த நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல 5 questionல 3 question கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், 3 மார்க் வாங்கிடலாம். ஆனால் இதில் எலிமினேஷனில் நீங்கள் அந்த 1 மார்க்கை நீங்கள் தப்பாக 1 நீங்கள் எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் ½ மார்க் போயிடும். ஐ மீன் குவார்ட்டர் 0.25 போயிடும். ஸோ டோன்ட் எவர் திங்க் திஸ் இஸ் ஈஸி ஆர் தட் இஸ் ஈஸி. ஸோ லெட் மீ டெல் யூ ஹவு திஸ் இன்க்ளூட்ஸ். ஸோ இந்த திஸ் இன்க்ளூட்ஸை வச்சு நான் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாது. Looking after the children and doing all of the housework, which is fairly labor intensive. A stereotype னு இருக்கிறதுனால இது ஒரு first sentence ஆக இருக்க முடியும். நம்ம பார்க் பண்ணலாம். That has existed a long time is that females ought to stay home taking care of the family once they got married. இது ஒன்று இருக்கு. Nowadays, and ma'am, அந்த டைப் இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் 3 or 2 wrong ஆகுது மேம். 2 or 3 wrong ஆனாலும் 1 or 2 ரைட்டாக வருதில்ல. more and more practice you will get. Understand the right concept, bank aspirant. Okay. Nowadays an ever increasing number of women work full time, and in this reality it is widely believed. ஸோ இது என்ன பேசுகிறாங்க, 3 சென்டென்ஸை பார்க்கும்போது ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதான ஒன்று ஃபர்ஸ்ட்டு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஷேரிங் ஹவுஸ் ஒர்க், இங்கே பாருங்கள், ஷுட் பி ஷேர்ட் பிட்வீன் மென் அண்ட் விமென், between males and females is to promote gender equality. So C and D. Practice makes a man perfect. ஜெயஸ்ரீ போட்டிருக்கீங்க. ஆமாம் பேங்க் ஆஸ்பிரண்ட், தட் இஸ் வாட் ஐ டெல் யூ. நீங்கள் ஷியோராக இல்லைன்னா அதை நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் பொழுது அக்யூரேட்டாக ஆன்சர்ஸை மட்டும் மார்க் பண்ணுங்க. டோன்ட் மார்க் டில்லி டார்லிங் ஆன்சர். லேபர் இன்டென்சிவ் அப்படின்னால் வெரி வெரி டிஃபிகல்ட். லேபர் அப்படின்னால் ஹார்ட் ஒர்க், இன்டென்சிவ்னால் ஹார்டர். ஓகே, கடுமையான உழைப்பாளி, லேபர் இன்டென்சிவ். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபர்ஸ்டாக இருக்க முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட், CDBA. ஸோ இந்த இடத்துல ஓகே எல்லாமே CD, இது ரெண்டையுமே எலிமினேட் செஞ்சிடலாம். அப்போ இந்த 3ல் எதை எடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 3த்துலேயுமே CD பேரா வருது. ஒன் ஆஃப் த ரீசன் CD. திஸ் இன்க்ளூட்ஸ், ஸோ வாட் திஸ் இன்க்ளூட்ஸ், ஷேரிங் ஹவுஸ் ஒர்க். அண்ட் CDB, stay home taking care. So B and last, taking care, stay home taking care of this. So adanal all of the housework. Okay, fairly labor intensive na enna ma'am. Okay, eppadi adha purinjikkonona Priya.
see labor intensive na கடுமையான ஒர்க் லோடாக ஆகிவிடுவது. ஸோ தோ என்ன சொல்கிறாங்க, வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்கிறோம், சும்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் அதுவும் கடுமையான உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. How to find the linking words? We will do one or two parajumbles, Divya. அதில் வரும். See, அதுக்கு தான் நம்ம எல்லாமே கொடுக்குறோம். சிலதில் லிங்கிங் வேர்ட்ஸ், சிலதில் இன்ஃபேக்ட் chronological ஆர்டர் சொல்கிறோம். பட் அது உங்களுக்கு chronological ஆர்டர், அதாவது இயர்ஸ் வைஸ் இல்லைன்னா ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறதில்ல, நான் அதை எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு பேராஜம்பிள்ஸில் ஒரு இருக்கும். ஸோ சிலதில் வந்து லிங்கிங் வேர்ட்ஸ்னால் இந்த அண்ட், therefore அந்த மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் மை மாக் பேப்பரில் அந்த மாதிரி பேராஜம்பிள்ஸ் நான் கொண்டு வரேன். ஓகே, பிஏ லிங்க் பண்ணலாம் மேம், ஜான்சன் போட்டார். ஸோ சிடியும் லிங்க் பண்ணிடுறோம், பிஏவும் லிங்க் பண்ணிடுறோம். அப்போ எது ஃபஸ்ட்டுன்னு பார்த்து எந்த பேர் ஃபஸ்ட்டுன்னு வந்துருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அந்த ஆன்சர் எடுத்துருக்கலாம். ஓகே, இதுலேயும் லிங்க் வேர்ட்ஸ் இல்லை. ஓகே, இதுலேயும் லிங்க் வேர்ட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இதில் நான் ஜஸ்ட் ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன். பட் யூ ஹாவ் டு கரெக்ட் ஜான்சன் பேங்க் ஆஸ்பிரண்ட் அண்ட் நிவேதா இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இங்கே நான் 1 by 1 நான் கொடுக்கல, நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, E is the first. One of the most conspicuous trends of today's world is a colossal surge in the number of vehicle accidents. E is the first one. One of the plural noun, one of the most conspicuous trends. அது அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஜெயஸ்ரீ ஏ இல்லை, ஏ எங்கேயோ வருது. நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேன், பக்கத்தில் எங்கேயுமே இல்லை ஏ. ஏன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ஸ்பிகுவஸ் ட்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெண்ட்ஸு என்ன ட்ரெண்டு, இப்போ எதனால் இந்த ட்ரெண்டு? ஜான்சன் இஸ் ரைட். செகண்ட் ஒன், there is a wide range of factors for why this is happening. இதுதான் pronoun. Why this is happening? What is happening? Vehicle accidents. Vehicle accidents பற்றி சொல்கிறோம். Why this is happening? ஸோ அதுதான் செகண்ட். புரியுதா? ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ அந்த மெனி ஃபேக்டர்ஸ் பாருங்க. வாட் ஆர் த மெனி ஃபேக்டர்ஸ்? I don't want to give a third இல்லை, a third இல்லை. அதுக்கு முன்னால் மெனி ஃபேக்டர்ஸ் வாங்க, இப்போ கனெக்ட் பண்ணுங்க. see அதுதான் லிங்க். ஓகே, they are talking about, in the whole paragraph is talking about colossal. பிரியதர்ஷினி நம்ம பிக் பார்த்தீங்களா? synonyms for big and beautiful. சண்டே வீடியோ பார்த்தீங்களா? மண்டேவா டியூஸ்டே my video on synonyms for big and beautiful கொடுத்துருப்பேன். colossal, very big. okay, EF. C is the third one, many measures. பாருங்க, EFC. Jay Subbi has given EFC. Divya, Sandhya எல்லாருமே C கொடுத்துட்டீங்க. EFC. okay, EFB. sorry. Viraya is right. This situation could be provided some effective measures, and that measures are many. 4 EFBC. Jayashree, colossal na extremely large. EFBC is right. Niveda, everyone is right. Okay, so why this is happening? The situation could be effective measures to deal with are many. Appoda the primary one lies. EFBC A. Fifth one is A.
and this is the poorest disadvantage in our national character. E, F, B, C, A, D. ஸோ இப்போ ஏன் உங்களுக்கு இந்த டைப்போ இல்லை அந்த டைப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் இல்லை. ஓகே, ஸோ ரெகுலராக ரீடிங் ப்ராக்டிஸ் இல்லாததுனால இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது டக்குன்னு. ஓகே, ஸோ லைக் நான் அதுதான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பேராஜம்பிள்ஸ் ஆர் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்னா உங்களுடைய மூவிஸோட ரிலேட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக இருக்கிற மூவி என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக அதோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் எங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி இந்த கிளாஸோடைய எக்ஸசைசஸை நீங்கள் டவுன்லோடு செஞ்சுக்கலாம். இந்த டவுன்லோட் நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் நான் ஒரு 10 கொடுத்துருக்கேன். ஸோ விச் ஐ கண்டினியூ டுமாரோ. வி வில் டூ அ ரீகேப் ஆஃப் திஸ் டுடேஸ் அசைன்மெண்ட் அண்ட் கண்டினியூ வித் டுமாரோஸ். ஓகே, ஸோ இப்போதைய ரீசெண்ட் ட்ரெண்ட் மூவி என்ன? ரீசெண்ட்லி வாட்ச்டு PS1. ஓகே, ஸோ இப்போ அது வந்து ஹிஸ்டாரிக் ஒரு பீரியட் மூவி தெரியுமா? ஓகே, அடுத்தது சர்தார் பொன்னியின் செல்வன். ஓகே, லவ் டுடே. சர்தார் பொன்னியின் செல்வன், லவ் டுடே. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் என்ன ஜானர் சொல்லுங்கள் பார்க்கலாம். டெய்லி ஒரு பிஜே போடுங்க மேம். ஜெயஸ்ரீ கொஞ்சம் என்னுடைய ஓல்டு சால்விங் மாக் டெஸ்ட் பேப்பர் பாருங்கள். ஓகே, ஆகஸ்ட் செப்டம்பரில் நான் சால்விங் அ பேப்பர்னு கொடுத்துருக்கேன். எவ்ரிடே ஒரு பிஜே ஒரு பேராஜம்பிள்ஸ் நாங்கள் சால்வ் செஞ்சுருக்கோம். இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போது நான் செய்வேன், அதையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம புதுசாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரீசெண்ட் மூவி ஒவ்வொரு மூவியும் நாளைக்கு எனக்கு ஒவ்வொன்றும் என்ன ஜானர்னு கொண்டு வாங்க. இப்போ ஜான்சன் போட்டார். பொன்னியின் செல்வன் வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, கரெக்டு. லவ் டுடே என்ன, சர்தார் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதையும் அதை சால்வ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, எல்லாரும் அது ஹிஸ்டாரிக்கல் போட்டிங்க. லவ் டுடே வந்து ரொமான்ஸு. ஓகே, வாட் அபவுட் சர்தார்? அது என்ன ஜானர்? பாட்டில் வாட்டர் பேஸ்டு மூவி அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆக்ஷன் த்ரில்லர். இப்போது இந்த ஜானர் உங்களுக்கு எப்படி புரியுது? நம்ம அட்லீஸ்ட் ஒவ்வொன்றுலையும் நம்ம 2-3 மூவி பார்த்துருக்கோம். 3 மூவி பார்த்துருக்கோம். இல்லைனா ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பேராஜம்பிள்ஸும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே ஜாப் கிடைக்கிற வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் மூவி மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். ஃப்ரேசல் வேர்பை கண்டிப்பாக கொண்டு வரேன் பிரவீனா. ஓகே, so one of the classes we will do, I was just working on phrasal verbs only. See, எப்போலாம் வந்து நான் இப்போ phrasal verbs இந்த vocabulary எல்லாமே எப்படி கொண்டு வரேன்னா ஒரு 10 or 15 minutes or 20 minutesக்குள்ளே இருக்கக்கூடிய செஷனாக கொண்டு வரேன். That too whenever I am not there on live, so that it will be very short for you, informative. Whereas teach பண்ணக்கூடியதெல்லாம் லைவ்ல எடுத்துகிட்டு வந்துடுறேன். Is that clear? So கண்டிப்பாக phrasal verbsம் நம்ம vocabularyல நம்ம செய்வோம். Okay, so tomorrow I'll meet you with another set of exercises, mostly rule 17 உடைய rules. மூவி கேட்டு அந்த தாட்க்கு கொண்டு போயிட்டீங்களே மேம். எஸ், ஆமாம், கொஞ்சம் ஹாப்பியாக முடியுங்க. இங்கிலீஷ் கிராமர் போர் அடிக்கும்ல, ஹாப்பியாக முடியுங்க. ஸோ டுமாரோ I'll meet you the same time with the next question. Okay, bye. Thank you.